2019 ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் உடன்படிக்கை 18/4/2019 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே இன்று 13/3/2019 புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 1 நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படுகிறது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்றும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது. இங்கனம் கழக ஒருங்கிணைப்பாளர், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உயர் திரு GK வாசன் ஐயா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் தற்போது நிலவரப்படி தற்காலிகமாக நிறைவு பெற்றிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த கேள்விக்கு தலைமை கழகத்திலிருந்து உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடாப்படுத்துறீங்களா? பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய தலைமையில் ஆசியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களது ஆசியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கூட்டணி ஒப்பந்தத்தை மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்த கூட்டணி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அமோக வெற்றி பெறும் என்று தெரிவிக்க விரும்புகிறேன்.